ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இல்லறம். இன்றைக்கி நம்ம இல்லறமில் எலுமிச்சம்பழ ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லெமன் பிக்கலை வந்து சுடுதண்ணியில் போட்டு எடுத்தோ இல்லைன்னா ஆவியில் வேக வச்சு எடுத்தோ கூட தாளித்து செய்வாங்க. ஆனால் அது வந்து ஒரு வாரம் வரைக்கும் தான் வச்சு சாப்பிட முடியும். நாம் வந்து பாரம்பரிய முறைப்படி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் இருக்க ஒரு 10 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். எலுமிச்சம்பழங்களை நல்லா கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். தண்ணியினுடைய ஈரம் இருந்ததுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லாவே நம்ம வந்து பழத்தை தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த பழத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து இதை ஒரு 8 பீஸாக கட் பண்ண போகிறேன். கொஞ்சம் பெரிய பழமாக இருந்தால் 10, 12 கூட கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய துண்டுகளாக இருந்ததுன்னா ஊறுகாய் ஊறுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். சின்ன சின்ன துண்டாக இருந்ததுன்னா சீக்கிரமாகவே ஊறிடும். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பழங்களையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கலாம். என்கிட்ட ஊறுகாய் ஜாடி இல்லை, அதனால் நான் இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தை யூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஊறுகாய் ஜாடி இருந்ததுன்னா நீங்கள் அதில் வந்து ஊறுகாவை போட்டு வைங்க. ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ எல்லா பழமும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது இதில் 3லேருந்து 5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் வந்து இப்போ 3 டீஸ்பூன் தான் உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி குலுக்கிடுவோம். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விடுங்க. அப்போ தான் உப்பு வந்து எல்லா பக்கமும் சமமாக போய் பரவி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குலுக்கிட்டு இது மேலே துணி இல்லைன்னா தட்டு போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 5 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுப்போம். பாருங்கள், 5 நாளைக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் வந்து நல்லா ஊறி இருக்குது உப்பில். இப்போ இதை நம்ம தாளிச்சிடலாம். இது தாளிக்கிறதுக்கு 1.5லேருந்து 2 கப் அளவுக்கு நல்லெண்ணெயில் ஊறுகாய் தாளித்தாதான் நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெடாமலும் இருக்கும். எண்ணெயை வந்து ஊற்றி சூடு பண்ணிப்போம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பேனை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். எண்ணெய் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கடுகும் வெந்தயமும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திட்டு அதை நம்ம வந்து பொரியிற ஸ்டேஜ் வர வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், இது லேசாக கலர் மாறிடுச்சு. ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கிற டைமில் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இதில் போட்டுட்டு அடுத்தது நம்ம வெந்தயத்தையும் இதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கடுகு வெந்தயம் வறுக்கிறதுக்கு நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். இல்லைன்னா சீக்கிரமாகவே வந்து கலர் மாறிடும். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு நம்ம இதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பவுடர் பண்ணியாச்சு. இப்போது எண்ணெயும் கொஞ்சம் ஆறி இருக்குது. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்திருக்கேன். அதனோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது இதனோட 3 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு ஊறுகாய் ரொம்ப காரமாக வேணும் அப்படின்னா உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்திக்கோங்க. அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி வச்ச கடுகு வெந்தயமும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இதை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடுவோம். நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு இப்போது இதை நம்ம ஊற வச்சுருக்க எலுமிச்சம்பழத்தில் இதை வந்து சேர்த்திடலாம். இப்போது இந்த எண்ணெயை பழத்தில் ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடுவோம். இந்த எண்ணெயை ஊற்றி இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மறுபடியும் இந்த எலுமிச்சம்பழ ஊறுகாவை தினமும் ஒரு குறைஞ்சது 10 நாளாவது வெயிலில் வச்சு எடுக்கணும். ஒரு 2-3 நாள் ஊறினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மறுபடியும் கூட உப்பும் மிளகாய்த்தூளும் போட்டு கலந்துக்கலாம். அதே மாதிரி ஊறுகாயில் எண்ணெயும் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா எண்ணெயும் கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் சேர்த்திக்கலாம். பாருங்கள், இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு துணியோ அல்லது ஒரு தட்டோ போட்டு மூடிட்டு நம்ம ஒரு 10 நாளைக்கு வெயிலில் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நாள் கழித்து நான் வெயிலில் வச்சு எடுத்திருக்கேன். எவ்வளோ எண்ணெய் தேர்ந்து மேலே வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஊறுகாயும் ஊறி இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இன்னும் கூட வெயிலில் வச்சு எடுக்கலாம். இப்போது இது நல்ல சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நான் வந்து முதல்ல கொஞ்சம் ஊறுகாவை இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டு மீதியை நான் கண்ணாடி ஜாரில் போட்டு வைக்கலான்னு இருக்கேன். இது தீர்றதுக்குள்ளே கண்ணாடி ஜாரில் இருக்க ஊறுகாய் வந்து நல்லா ஊறி இருக்கும். நம்ம தேவைப்பட்டால் மறுபடியும் வெயிலில் கூட வச்சு எடுத்துக்கலாம். ஊறுகாய் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு அது நல்லா ஊறி இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஊறுகாவை வந்து எடுத்து வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லைன்னா வந்து பீங்கான் பாத்திரத்துலையோ எடுத்து வைங்க. கண்டிப்பாக பிளாஸ்டிக் பாக்ஸை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது வந்து நாள் ஆக ஆக
அந்த பிளாஸ்டிக்னுடைய ஸ்மெல் வந்து அதில் வரும். ஏன்னா ஊறுகாய் வந்து நம்ம உடனே தீர்ந்து போகாது, நம்மளுக்கு நம்ம ரொம்ப நாள் வச்சுருந்து சாப்பிடுவோம். அதனால் ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் வச்சுருந்தோம்னா அந்த பிளாஸ்டிக்னுடைய ஸ்மெல் வந்து அதில் வரும். அதுக்காக தான். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம போட்ட எலுமிச்சம்பழ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஊறுகாய் வந்து ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம வெளியிலேயே நல்லா தாங்கும், கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து வருஷக்கணக்காக வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா வேணால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இருந்ததுன்னா ஒரு தடவை இந்த மாதிரி ஊறுகாய் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இல்லறம் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.